என்ன கேட்குறாருன்னா, ஹதீஸில் வந்து ஒரு ஆயத்து குரானில் இருந்து அது மாற்றப்பட்டுருச்சுன்னு ஒரு வருதான். அது எப்படி ஆயத்து மாற்றப்படுமா அந்த ஒரு அடிப்படையில் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அந்த ஹதீஸ் அப்படி போட்டிருக்கார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், பேரு மவுனாவில் தம் தோழர்களை கொலை செய்தவர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாள் காலை தொழுகையில் பிரார்த்தித்தார்கள். இந்த 70 பேர் கூட்டிகிட்டு போவாங்கல்ல இஸ்லாத்தை கற்றுத்தர்றதுக்குண்டு, கூட்டிகிட்டு போய் கொண்டு விடுவாங்க. அவங்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. அப்போது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்த உசையா, ரிஅலு, தக்குமான், பனு லஹியான் குலத்தாருக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். இது ஒரு ஹதீஸுடைய ஒரு பாரா. அடுத்த பாராவில், ஆகவே இறைவன் தன்னுடைய தூதர் அவர்களுக்கு பேரு மவுனாவில் கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் குர்ஆன் வசனம் ஒன்றை அருளினான். அதை நாங்கள் ஓதி வந்தோம். பின்னர் நீக்கப்பட்டு விட்டது. பின்னர் அந்த வசனம் நீக்கப்பட்டு விட்டது. இந்த வசனம், அந்த வசனம் எதுன்னு கேட்டால், நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம், அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான், நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்துக்கு தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள் என்ற ஒரு வசனம்தான் அது. இது புகாரில் 4095. அதான் என்ன செய்தி, என்ன சம்பவம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த 4 கூட்டத்தாரும் வர்றாங்க. வந்து எங்கள் கூட்டத்தாரெலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், இஸ்லாத்தை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்கணுமாக இருந்தால் அதை கற்றுத்தரக்கூடிய ஆட்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும், அவங்க எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருவாங்க, ஒரு ஆட்களை தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லா பொறுக்கி எடுத்து ஒரு 70 திறமையான மார்க்க விற்பனர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. கூட்டிகிட்டே போய் அந்த பேர மவுனாங்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவங்க மறைஞ்சு நின்று வேற ஒரு குரூப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இவங்களை கொன்று விடுறாங்க. கொன்ற விஷயம் வந்து அன்றைய காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியறதா இருந்தால் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிய முடியும். அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இவங்க ஏதோ ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கு ஒரு 2 நாளாக ஒரு நாளாச்சும் ஆகும். ஆனால் எப்போ இது கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போவே ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. எப்போ அந்த சம்பவம் நடக்குதோ அப்போவே அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கொல்லப்பட்டவர்கள் சார்பாக அல்லாஹ் சொல்வதாக அந்த வசனம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், எங்களை அழைத்து சென்று கொன்று விட்டார்கள், அல்லாஹ் எங்களை திருப்திப்படுத்தி கொண்டான், நாங்களும் அல்லாஹ்வை திருப்தியுற்றோம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு அப்படின்னு குர்ஆன் வசனமாக வருகிறது. இதன் மூலமாக அவங்க கொல்லப்பட்ட செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த கொல்லப்பட்டவங்க என்ன நினைத்தார்களோ அது அல்லாஹ்வே கொண்டாந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்க்கிறான். நாங்கள் இதுக்கு பயப்படலை, நாங்கள் மனப்பூர்வமாக பொருந்தி கொண்டோம், அல்லாஹ் எங்களையும் பொருந்தி கொண்டான் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். இப்படி ஒரு வசனம் வந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிட்டு அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. கொல்லப்பட்ட செய்தி அறிவித்தாங்க. அந்த வசனத்தில் என்ன இருக்குது, எந்த ஒரு சட்டமும் இல்லை, எந்த ஒரு கொள்கை விளக்கமும் இல்லை, ஒரு அறிவித்தல் மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, எங்களை அழைச்சிட்டு போனாங்க, கொண்டு விட்டாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எல்லாம் நல்ல அந்தஸ்து தந்துட்டான் என்று அவர்கள் சொல்வதாக அந்த வசனம் சொல்கிறது. அப்போ அந்த மக்கள் வந்து கொல்லப்பட்டதும் தெரிஞ்சிருச்சு, அவங்க இந்த கொலையினால் அவங்க வந்து அரண்டு போயிடல, அதனால் அவங்களுக்கு ஈமான் வந்து பாதிப்பு ஏற்படலை என்கிற செய்தியும் அதில் இருக்குது. இதை வந்து ரசூலுல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. அது குர்ஆனில் ஓதிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பிறகு அது ஓதப்பட்டதை வந்து மாற்றிட்டாங்க, நீக்கப்பட்டுருச்சு. இதுதான் அது கேள்வி. அவர் என்ன கேட்குறாருன்னா, குர்ஆனில் வந்து இப்படி ஒரு வசனம் வந்துட்டு நீக்கப்படுமான்னு கேட்குறாரு. தான் கேள்வி. குர்ஆனில் ஒரு வசனம் அல்லாட்டது வந்துருச்சு, அல்லாட்டருந்து வசனம் அப்படி நீக்கப்படுமான்னு கேட்டால் நீக்கப்படும். குர்ஆனில் வந்து நாசிக் மன்சூஹ் என்ற ஒரு வகை இருக்கிறது. மாற்றியவை, மாற்றப்பட்டவை. எது முன்னாடி இருந்துச்சோ அந்த சட்டம் மாற்றப்பட்டவை மன்சூஹுண்டு ஆயிரும். எது பின்னாடி வந்து மாற்றுகிறதோ அதுக்கு பேர் நாசிகுண்டாகும். நாசிகுன்னா மாற்றிய வசனம், மன்சூஹுண்டா மாற்றப்பட்ட வசனம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்டால் இப்படி ஒன்று இருக்குது, குர்ஆனே சொல்லுது. குர்ஆனில் 2வது சூறாவில் 106வது வசனத்தில் இருக்கிறது, மா நன்சஹு மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா. சில வசனங்களை நம்ம மாற்றினால் அல்லது அது செயல்படாமல் விட்டுவிட்டால், மாற்றப்படாமல் நம்ம அப்படி விட்டுட்டோம் என்று சொன்னால், அதை விட சிறந்ததை, அதுக்கு சமமானதை நாம் திருப்பி அனுப்புவோம், திருப்பி தருவோம், திருப்பி இறக்குவோம் அப்படின்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான்.
அதாவது சில வசனங்களை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், தூக்கிட்டு வேறு வசனம் தருவான். சில வசனங்களை தூக்க மாட்டான், அதுவும் இருக்கும், மாற்றப்பட்டதும் இருக்கும். அது விடப்பட்டிருக்குமே தவிர தூக்கப்பட்டிருக்காது. அப்போ அந்த மாதிரி 2 வகையான மாற்றம் குரானில் இருக்குது என்று சொல்லி குரானே சொல்லுகிறது. இந்த வசனம் இந்த 2வது வகையில் முதல் வகையை சேர்ந்தது. இது இல்லவே இல்லை குரானில். இது இறக்கப்பட்டுச்சு, ஓதுனாங்க. இது ஒரு சம்பவம் தானே, அன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு தான் எல்லாம் சொன்னான். அது குரானில் இருந்துச்சு. இனி வந்து கேமரா வரைக்கும் இருக்க அவசியம் இல்லைன்றவுடனே குரானில் இருந்து எல்லாம் தூக்க சொல்லிட்டான். அது மாற்றப்பட்டு விட்டது. சில வசனங்கள் இருக்கிறது, அதை மாற்றிய வசனமும் குரானில் இருக்கும், மாற்றப்பட்ட வசனமும் குரானில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது விடப்பட்டிருக்கு, மாற்றலை, வேறு ஒன்று வைக்கல, அதுவும் இருக்கும். பின்னாடி வந்தது அதை சட்டத்தை மாற்றிடும், சட்டத்தை மாற்றினேன், அந்த வசனம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படி 2 வகையாக இருக்கிறதுனால தான் எல்லாம் 2 வார்த்தை போடுறான். மா நன்சகம் என்ன ஆயத்தின் ஒரு ஆயத்தை நம்ம மாற்றினோமே, ஆனால் மாத்திரனா இதை எடுத்துகிட்டு அதை வைக்கிறது. அப்படி செஞ்சால் அவ் நுண்சிஹா, அல்லது அதை வந்து விட்டுவிட்டோம் என்றால், செயல் இல்லாமல் சட்டத்தை வந்து அமுல்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், நஅதி ஹைரி மின்ஹா, அதை விட சிறந்ததை தருவோம், அவ் மிஸ்லிஹா, அல்லது அது போன்றதை நம்ம தருவோம் என்று 2வது இதில் 106 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 16 102 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒய்தா பத்தல்னா ஆயத்தன் மக்கான் ஆயத்தின், ஒரு ஆயத்துக்கு பதிலாக வேறு ஒன்றை நம்ம மாட்டினோமே ஆனால் அதன் சரி என்னை இட்டுக்கட்டி சொல்கிறேன் என்று உன் மீது குற்றம் சுமட்டுகிறார்கள் அப்படின்னு அந்த வசனத்திலையும் இந்த மாற்றுதல் இருக்குங்கிறது விளங்குகிறது. அது எப்படிலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீ விளங்கிக்கிறதுக்காக வேண்டி குரான்லேருந்து சிலதை எடுத்து காட்டுவோம். இது உலுமுல் குரான் நம்ம ஒரு ஆலிம் கிளாஸை நடத்துகிறோம். அதில் இன்ஷால்லா நாசிக் மன்சூங்கிற பாடத்தை சொல்லும் பொழுது விழாவாரியாக அதை விளக்கிடுவோம். இப்போ உங்கள் கேள்வி பதில் அளவுக்கு எல்லாம் தேவையில்லை, மேலோட்டமாக உள்ளது போதும். உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஆரம்பத்தில் நோன்பு கடமையானுச்சுல, நோன்பு கடமையாகும்போது அல்லாஹ் வந்து எப்படி கடமையாக்குறான்னு கேட்டால், நோன்பு வச்சா வச்சிக்க, நோன்பு வைக்க முடிஞ்சாலும் நீ விரும்பினா நோன்பை விட்டுட்டு ஃபிதியா கொடுத்துக்க. நோன்பு வைக்க சக்தி இல்லைன்னா நோன்பு யாரும் வைக்க தேவையில்லை, அவங்களுக்கு ஃபிதியா வராது. நோன்பு கடமை, இந்த நோன்பு கடமையை நீ செய்யாமலும் இருக்கலாம். எப்போ செய்யாமல் இருக்கலாம், ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நீ நோன்பு வைக்க வசதி இருந்தால் சக்தி இருந்தாலும் வைக்காமல் இருக்கலாம். இப்படி தான் ஆரம்பத்தில் சட்டம் வந்தது. அதை குரானில் 284 சொல்கிறது. எப்படி சொல்கிறது, வலல்லதீன யுத்தீகூனஹு, யார் நோன்பு வைக்க சக்தி பெறுகிறார்களோ, யுத்தீகூன என்றால் இவங்க மொழிபெயர் சக்தி பெற மாட்டார்களோன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. மாட்டார்களோ லா கிடையாது, மாற்று சக்தி பெறுவார்களோன்னு தான் இருக்குது. அர்த்தம் செய்ய விளங்காமல் என்ன செய்வாங்க, சக்தி பெற மாட்டார், சக்தி பெற மாட்டாட்டி அவனுக்கு நோன்பு கடமை கிடையாது, நோன்பு கடமை இல்லாட்டி அவனுக்கு ஃபிதியாவும் கடமை கிடையாது. அப்போ அலல்லதீன யுத்தீகூனஹு, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஃபிதியத்துன், ஒரு பரிகாரம் இருக்கிறது. என்ன பரிகாரம், தாமு மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தல் இருக்கிறது, மேலதிகமாக கூட நீ கொடுத்துக்கன்னு அந்த வசனம் வருகிறது. அப்போ நோன்பு எல்லாம் கடமையாக்கிட்டு, ரமலான் மாதத்தில் கடமையாக்கிட்டு, நீ பிரயாணத்தில் இருந்தால் வேறு நாளில் வச்சுக்க, உள்ளூரில் இருந்தால் வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் இன்னொரு சலுகை என்னன்னு கேட்டால், நோன்பு கடமையானவர்கள் நோன்பை வைக்காமல் உணவை கொடுத்துவிட்டு என்ன செய்யலாம், ஏழைக்கு உணவு கொடுத்தால் அது போதும், நீ வசதி சக்தி இருந்து நோன்பு வைக்காமல் இருக்கலாம்னு வசனம் இருந்தது. இது 184. அடுத்த வசனத்திலேயே 2 குரானில் இருக்க தான் செய்யுது, மாற்றப்பட்டதும் குரானில் இருக்குது, மாற்றியதும் இருக்குது. அதுக்கு உதாரணம் வந்து அவர் அடுத்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபமன் ஷஹித மின் குமுல் ஷஹர, அது ஒரு இடைவெளி விட்டு அந்த சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு மறுபடியும் எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், ஃபமன் ஷஹித ஷஹுர் ரமலான் ஆரம்பிக்கும்ல அந்த வசனம், ஃபமன் ஷஹித மின் குமுல் ஷஹர, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ, ரமலான் என்ற மாதத்தை அடைகிறாரோ, ஃபல்யஸ்மு, ஒரு நோன்பு தான் நோக்க வேண்டும், ஃபிதியா கிடையாது. அப்போ நம்ம நோன்பு கடமையானால் நோன்பு தான் வைக்கணும். ஃபிதியாங்கிற டாபிக் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப காலத்தில் வந்து நோன்பு வைக்க சக்தி இருந்து ஃபிதியா கொடுத்தாங்க, அதில் நோன்பு வச்சதாக எல்லாம் எடுத்துக்கிட்டான். பிறகு நினைச்சிட்டான், இந்த ஃபிதியா விளையாட்டினா இனிமேல் கிடையாது, நோன்பு மட்டும்தான். ஏன்னா ஒமன் ஷஹித மின்குமுல் ஷஹர, யார் வந்து அந்த ரமலானை அடைகிறாரோ, ஷஹ்ரட அந்த மாதத்தை அடைகிறாரோ, ஃபல்யஸ்முஹு, அவர் நோன்பு வைத்தாக வேண்டும், நோன்பு தான் வைக்கணும்னு சட்டமாயிடுச்சு, ஃபிதியா இப்போ இல்லை. அப்போ 184 சொன்ன ஒரு சட்டம் 185 மாற்றப்படுகிறது. ஆனால் இது வந்து விடப்படுவதுன்னு அர்த்தம், அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். ஆனால் அது விடப்பட்டு விட்டது, இது செயலில் இருக்கிறது, இப்படி வரும். அதே மாதிரி வந்து
ஒருத்தன் இறந்து போனான்னு சொன்னால் மனைவிமார்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான செலவினங்களுக்கு வசியத்து செய்யணும் என்று ஒரு சட்டம் குர்ஆனில் இருந்துச்சு. 2:240 இருந்துச்சு. நீங்கள் மரணிக்கிற நேரத்தில் மனைவியெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் என் பொண்டாட்டிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறங்க. கணவன் இறந்தால் ஒரு வருஷம் அந்த மனைவிக்கு எல்லா செலவும் கணவன் குடும்பத்தார சேர்ந்தது. ஒரு வருஷத்துக்கு இடையில் அவங்களை வெளியேற்றக்கூடாது. வைர் எஹராஜின் வெளியேற்றக்கூடாது. ஃபைன் ஹராஜின் அவங்களா வெளியேறி கொண்டால் ஃபலாஜுனாக அலைக்கும் ஃபீமா ஃபால்னு ஃபி அம்பு செய்யணும் மின்மாரும் அவங்களுக்கு விஷயமாக செஞ்ச முடிவில் அவங்க மீது குற்றம் கிடையாது, உங்கள் மீது குற்றம் இல்லைன்றான். அப்போ 2:240 வசனத்தின் பிரகாரம் ஒருத்தன் இறந்து போகக்கூடியவன் வந்து மனைவி ஒரு வருஷம் என்ன செய்யணும், புருஷன் வீட்டில் இருக்கணும். ஒரு வருஷம். அது என்ன, இது 240. 234 இது 34 தான் பிந்தி வந்தது. நம்பரில் பின்னாடி வந்திருக்கு. ஒல்லதீன யுத்தவஃபோன மின்கும் உங்களில் யார் மரணிக்கிறார்களோ எதிரோன் அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு மரணிக்கிறார்களோ எத்தரப்பஸ் நபி அம்புசீன் அர்பாத் அஷூரின் வாஷ்ரா 4 மாதம் 10 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டும்னு இந்த வசனம் வந்த உடனே ஒரு வருஷங்கிறது மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் அதுவும் குர்ஆனில் இருக்குது. அது விடப்பட்டிருக்கே தவிர மாற்றிடல. அதுவும் குர்ஆனில் இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் இருந்தது என்கிற தகவலோடு அது இருக்குது. அப்போ 4 மாதம் 10 அது மாதிரி வந்து ஒரு வருஷம் செலவு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுவும் மாற்றப்படுது. எதை கொண்டு மாற்றப்படுது? 4 இதில் 2 சட்டம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் வீட்டில் இருக்கணுங்கிறது ஒன்று, ஒரு வருஷத்துக்கு செலவு கொடுக்கணுங்கிறது ஒன்று. இந்த செலவு கொடுக்கணுங்கிற சட்டம் எல்லாம் மாத்திரம் இறந்து போனதுக்கு பிறகு செலவுலாம் கொடுக்க வேண்டியதில்லை. அவளுக்கு சட்டப்பூர்வமான உரிமை இருக்கிறது. கணவனுக்கு பிள்ளை இருந்துச்சின்னு சொன்னால் அவளுக்கு 8ல் 1 கிடைக்கும். கணவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவளுக்கு 4ல் 1 கிடைக்கும். எப்படின்னு சொல்லி 4வது சூறாவில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொன்ன பிறகு அதுவும் மாற்றப்பட்டுருச்சு. ஒரு வருஷம் செலவினம் கொடுக்கணும். ஒரு வருஷம் நாங்கள் ஒரு வருஷம் என்ன அவர் பிரித்து கொடுறா, 8ல் 1 கொடு, 4ல் 1 கொடு. அப்போ மனைவிக்கு சொத்துரிமைங்கிற சட்டம் வந்த பிறகு அது நீக்கப்பட்டு விட்டது. நீக்கப்பட்டுருச்சுன்னா ஓதுதலில் இருக்கும், சட்டம் இருக்காது. நீக்கப்பட்டு விட்டது. அது குர்ஆனில் இருக்குது. அப்போ 4:12 மூலமாகவும் 2:233 மூலமாகவும் 2:240 வசனம் மாற்றப்படுகிறது. 2:240 2 சட்டங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு சட்டம் 234 கொண்டு மாற்றப்படுகிறது. இன்னொரு சட்டம் 4:12 கொண்டு மாற்றப்படுகிறது. அது மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாம் என்ன செஞ்சுருந்தான்னு கேட்டால், மனசில் ஒன்றை நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கும் பிடிப்பேன் தண்டிப்பேன் நல்லா எச்சரிக்கை பண்ணான். துவக்க காலத்தில் வந்து மனசில் நினைக்கிற நம்ம கண்ட்ரோலில் உள்ளதா இல்லை, மனசில் நினைக்கிறோம் நம்ம கொள்ளணும் இப்படி மனசில் கெட்ட எண்ணங்கள் வரும்ல. இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் அல்லாஹ் கணக்கு கேட்பான். இன் துபுது மாஃபி அம்புசிக்கும் 2:284 இன் துபுது மாஃபி அம்புசிக்கும் உங்கள் உள்ளத்தில் உள்ள ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்தினால் அவ் துகுஃபூஹு அல்லது மறைத்து கொண்டீர்களே ஆனால் யுஹாசிபுக்கும் பிஹில்லா அதை அல்லாஹ் விசாரிப்பான். மனசில் நினச்சாலும் விசாரிப்பேன் அப்படின்னு 2:284 வருது. அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்குறோம், மனசில் நினைக்கிறது எப்படி இங்கே கண்ட்ரோலில் இல்லையே, இது எப்படி எங்களுக்கு ஒருத்தன் தேரமாட்டானான்னு சஹாபாக்கெல்லாம் முறையிட்ட பிறகு 2:286 வசனத்தின் மூலமாக அதை மாற்றிடுறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். நினைக்கிறது உன் சக்தியில் கிடையாது, உன் சக்தியே உள்ளதுக்கு தான் எல்லாம் கேள்வி கேட்பானே தவிர சக்திக்கு அப்பாற்பட்டதில் கேள்வி கேட்க மாட்டான்னு சொல்லி அந்த விதியை லேசாக தளர்த்தி விட்டான்லாம். அப்போ 2:284 என்பது 2:286 கொண்டு என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கள்ல, இவங்களுக்கு வந்து மதீனாவாசிகள் 2 வரையும் வாரிசாக்கி விட்டாங்க. ஒரு மதீனாவாசி மௌத்தாயிட்டார்னு சொன்னால் அவருக்கு சகோதரர்னு ஒருத்தர் ஆக்கியிருப்பாங்கள்ல, அவருக்கு அந்த சொத்தில் உரிமை வந்துடும். இப்படி துவக்கத்தில் இருந்துச்சு. இது 4:33 வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. ஆனால் 8:75 வசனத்தில் அது இனிமேல் கிடையாது. சொந்தக்காரங்களுக்கு தான் வாரிசு உரிமை, மக்காவாசிக்கு மதீனாவாசிங்கிற அந்த கொள்கை வாரிசு கிடையாது, கொள்கை அடிப்படையில் வந்து வாரிசு உரிமை கிடையாது என்று 8:75 மூலம் நீக்கப்படுகிறது. 4:33 மூலமாக மதீனாவாசி மக்காவாசியும் சேர்த்து விட்றாங்க. மதீனாவாசியுடைய மதீனாவர் சகோதரர் அண்ணன் தம்பி ஆக்கிடுறாங்க. இரத்த சம்பந்தம் மாதிரி வந்துடுறாங்க. இவர் இறந்தால் இவர் சொத்தில் அவர் வாரிசு, அவர் இறந்தால் அவர் சொத்தில் இவர் வாரிசுன்னு இருந்துச்சு.
அது இனிமேல் கிடையாது. ஓ உலுல் அரஹாமி பாலுஹும் அவுலாபி பாலின் ஃபி கிதாபில்லா, அல்லாவுடைய வேத சட்ட பிரகாரம் உலுல் அரஹாம்னா உறவினர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள், அவங்களுக்குள்ள தான் வாரிசு உரிமை, உறவினர் அல்லாத எவருக்கும் சொத்துரிமை கிடையாதுன்னு சொல்லி 875 மூலமாக மாற்றப்பட்டுருச்சு. அதே மாதிரி விபச்சார குற்றச்சாட்டு ஒரு பெண் மீது சுமத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கணும். 4 சாட்சியை கொண்டு நிரூபணமாச்சுன்னு சொன்னால் வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே அவங்கள அடைச்சி வைங்க மூத்தாவர வரைக்கும்னு ஒரு சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு 4/15. அப்புறம் 24/2 வந்து இருவிதமாக அந்த சட்டம் மாற்றப்படுது. ஒன்று வந்து பெண்களுக்கு சொன்னது தான் ஆண்களுக்கு மாற்றப்படுகிறது. விபச்சாரம் செஞ்சிருந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 100 கசேடி கொடுங்க. அப்போ நம்ம வீட்டில் தடுத்து வைக்கிறதுங்கிற விளையாட்டு கிடையாது அப்படின்ட்டு 24/2 மூலமாக மாற்றப்படுகிறது. அதே மாதிரி 8வது அத்தியாயம் 65வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் வந்து யுத்தத்துக்கு போகிறீங்க, யுத்தம் எப்போ கடமையாகும்னு கேட்டால் மீயக்கும் மின்கும் இசுரூன சாபிரூன, உங்களில் 20 பேர் சகித்து கொள்ளுகிற 20 பேர் இருந்தால் எகலிபு மேத்தைனி 200 பேரை ஜெயிப்பீர்கள். 20க்கு 200 1க்கு 10. 20க்கு 200 என்னாச்சு 1க்கு 10. அதை நம்ம வந்து 100 பேர் இருக்கிறோம், அவன் 1000 பேர் இருக்கிறான், இப்போ யுத்தம் செய்யணும். ஏன் அல்லாவுடைய கணக்கு 20க்கு 200. ஒய்யக்கும் மின்கும் மேத்துன், உங்களில் 100 இருந்தால் எகலிபு அல்ஃபன் மினல் எதிர கஃபரு, காஃபிர்கள் 1000 பேரை ஜெயிக்கலாம். அப்போ ஆரம்ப காலத்தில் யுத்தத்துக்கு என்ன கடமையாக்கி வச்சுருந்தான்னு சொன்னால், உங்கள் எதிரியுடைய பலத்திலிருந்து நீங்கள் 10ல் 1 பங்கு இருந்தாலும், உங்களைப் போல் அவன் 10 மடங்கு இருந்தாலும் போய் நில்லு, நீ ஜெயிப்ப, உறுதியாக நில்லுன்னு எல்லாம் சட்டம் போட்டான் 865. அதை கொஞ்ச நாளைக்கு பிறகு 866 வசனத்தை இறக்கி எல்லாம் மாற்றினா, அல் ஆன இப்போது ஹஃபஃப் அல்லாஹு அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி விட்டான், வாலிமா அன்ன ஃபீக்கும் லாஃபன், உங்கள்கிட்ட பலவீனம் இருப்பதை அல்லாஹ் புரிந்து கொண்டான். அதனால் இப்போ என்ன சட்டம், பொய்யக்கும் மின்கும் மேத்துன் சாவிரத்துன், உங்களில் சகித்து கொள்ளக்கூடிய 100 பேர் இருந்தால் எகலிபு மேத்தைனி 200 தான் ஜெயிக்கலாம், 100க்கு 1000லாம் கிடையாது. 1க்கு 2, நீங்கள் 100ன்னா அவன் 200, இப்போ யுத்தம் கடமையாயிரும். நீங்கள் 100 அவன் 300, இப்போ யுத்தம் கடமை கிடையாது. ஏன்னாட்டா பலம் வந்து அது சரிக்கு பாதியாக இல்லை, பாதிக்கு மேலே அவன் இருக்கிறான். அப்போ ஐயக்கும் மின்கும் அல்ஃபுன், உங்களில் 1000 பேர் இருந்தால் எகலிபு அல்ஃபைனி 2000 பேரை நீங்கள் ஜெயிப்பீங்க. 1000க்கு 2000, முதல்ல 1000க்கு 10,000, அப்படி 1000க்கு 10,000, 100க்கு வந்து 10, 20க்கு 200 என்றெல்லாம் சொன்ன வசனம் 865. 866 வந்து அதை மாற்றி, இப்படி மாற்றல் என்பது குரானில் இருக்கிறது. மாற்றின வசனமும் இருக்கும், மாற்றப்பட்ட வசனமும் அப்படி இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த புகாரில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே தூக்கியாச்சு, அந்த வசனமே இல்லை. ஒரு கட்டத்தில் தகவல் தெரிவிக்கிறதுக்காக அல்லாஹ் வஹியாக அறிவித்தான், அவங்க இறந்து போன செய்தி வந்து சேர்ந்துருச்சு, அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியாச்சு, கவலைப்படாதீங்க அவங்க சொர்க்கவாசிகள் தான், அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு மெசேஜ் வச்சாச்சு. அப்புறம் ஏன் குரானில் அது இருக்கணும்னு தூக்கிட்ட. பிற்காலத்தில் வருவதற்கு நம்ம ஒரு சட்டம் எடுப்பதற்கு உள்ள விஷயம் அதில் இல்லை. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வசனம் குரானில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய இருக்கிறது.